நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். यीशु मसीह के नाम पर मैं सभी लोगों का स्वागत करता हूँ. இந்த வேத ஆட்சிக்காக சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 79ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். इस भजन संगीत 29 वचन अध्याय में हम इस वचन आपके लिए हम पढ़ेंगे. சங்கீதத்தின் புஸ்தகம் 75ஆம் அதிகாரம் 10வது வசனம். भजन संगीत 75 अध्याय 10वां वचन पढ़ेंगे. 75. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். दुष्टों के सब सिंगों को मैं काट डालूंगा, परंतु धर्मी के सिंग ऊंचे किए जाएंगे. சங்கீதம் 132:17 இப்படியாக ஒரு வசனம் இருக்கிறது. தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. भजन संगीत 132 और 4वां वचन इस तरह कहता है, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். मैं दावीद के लिए एक सिंह को ऊपर लेके आने वाला हूँ. சங்கீதம் 148:14 இப்படி சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் யாவருக்கும். भजन संगीत 148 अध्याय 14 वचन में इस तरह कहता है, பரிசுத்தவான்கள் யாவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தமது ஜனத்திற்கு கொண்டாட்டமாக. देखिए, परिशुद्ध लोगों के लिए, अपने राज्य में रहने वाले अपने इस्राएल लोगों को बहुत खुशी मनाने वाले ये समय आ गया है. கொண்டாட்டமாக ஒரு கொம்பை உயர்த்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது. एक जोर से खुशी मनाने के लिए मैं एक सिंह को ऊपर लेके आने वाला हूं करके वचन कहता है. தாவீதின் வம்சத்திலே ஒரு கொம்பை முளைக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், दावीद की वंश में एक सिंहों की ऊपर लेके आने वाला बोले थे प्रभु. தீர்க்க தரிசனமாய் சொன்ன இந்த வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 73வது வசனத்திலே நிறைவேறுவதை பார்க்கிறோம். देखिए, हम इस प्रवादना वचन लूका पुस्तक 2 अध्याय और 73 वचन में हम पढ़ सकते हैं ये पूरे होने का कार्य. தாவீதின் வம்சத்திலே ஒரு இரட்சணிய கொம்பை உண்டாக்குவேன், ஏற்படுத்துவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दावीद के एक तलांत्र में एक उसके तलांत्र में एक सिंह को ऊपर लेके आने वाला हूं करके वो वचन पूरा किया हम देख सकते हैं. அப்போ தெய்வத்திற்கும் கொம்பு இருக்கும், சாத்தானுக்கும் கொம்பு இருக்கும், துன்மார்க்கருக்கும் கொம்பு இருக்கும், பரிசுத்தவான்களுக்கும் கொம்பு இருக்கும். என்ன சம்பந்தம் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். देखिए, हम आजकल हम इस वचन में देख सकते हैं प्रभु को सिंह को क्या फर्क है, शैतान को और इस सिंह को क्या संबंध है, मानव को सिंह को क्या संबंध है. इस सभी सारा चीज हम देखने वाले हैं. கொம்பு என்று சொல்லும் பொழுது அதிகாரத்தையும் ஆளுகையும் குறிக்கிறது. सिंह मतलब एक रूल करने का या एक अधिकार करने का एक हक कहते हैं. இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தேசங்களும் தன்னை உயர்த்தும்படியாய், ஆளுகை செய்யும்படியா, எல்லா தேசங்களில் அதிகாரம் செலுத்தும்படியா தன்னுடைய கொம்பை உயர்த்துகிறதை இந்த நாளில பார்க்கிறோம். आजकल हम इस संसार में देख सकते हैं अपने राजा लोग अपने शक्ति को दिखाने के लिए, अपने बल, अपना सामर्थ्य दिखाने के लिए अपने सिंहों को बाहर लेके आते हैं या ऊपर उठाने के लिए दिखाते हैं. இங்கே தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தானியேல் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். அந்த சொப்பனத்தில் ஒரு மிருகத்தை பார்க்கிறார். அந்த மிருகத்திற்கு 10 கொம்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. दानियल की पुस्तक 7वां अध्याय 24 वचन में हम पढ़ सकते हैं, दानियल नींद करते समय एक स्वप्न देखता है. उस स्वप्न में एक मृग को देखता है. उस मृग को 10 तरीका का एक सिंगों की देख सकते हैं. அந்த 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. एक देखिए, वो स्वप्न आया हुआ 10 सिंहों सभी वो 10 राजा को दिखाता है. இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம், यहाँ पवित्र ग्रंथ में पढ़ सकते हैं, துன்மார்க்கனுடைய கொம்பு பரிசுத்தவான்களின் கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए, एक दुर्मार्ग की एक सिंह और परिशुद्ध के जिंदगी जीने वाले के सिंह करके हम देख सकते हैं. ராஜ்யங்களை குறித்து, ராஜாக்களை குறித்து கொம்பு என்று சொல்ல, அதிகாரங்களை குறித்து கொம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए, कहीं भी आप राज्य के बारे में पढ़ते समय या राजाओं के बारे में पढ़ते समय वो सिंह का संबंध होता है. இந்த பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பு நாட்களிலே கர்த்தர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் உருவாக்கின கர்த்தர் देखिए उत्पत्ति के पुस्तक में प्रारंभ दिन में हम देख सकते हैं जब प्रभु ने इस संसार को बनाते समय
ஆதியாகமம் 1:22 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் தன்னுடைய சாயல தன்னுடைய ரூபமாய் மனுஷனை உருவாக்கி देखिए उत्पत्ति पुस्तक 1 अध्याय 28 वचन में हम देख सकते हैं प्रभु ने एक संसार बनाने के बाद उसमें रहने वाला इंसान रहने के लिए भी इंसान को भी बनाया था। நீங்கள் பலுகி பெருகி उसको बना के उसने कहा था कि आप इसको आप ज्यादा बढ़ाइए, இந்த பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி इस संसार को मानव के इंसान से बढ़ा के उस सभी लोग चीज को देख के சமுத்திரத்தின் ஜீவன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளும்படியாய் தேவன் ஆசீர்வதிக்கிறார்। उसने हम देख सकते हैं उसने प्रभु ने बोला कि उस मानव को बना के उस समुद्र में रहने वाला सभी जीव जंतु, आकाश में उड़ने वाला पक्षी और संसार में रहने वाला जंगल में रहने वाले सभी जीव जंतु को आप रूल करना है, अच्छी तरह से देखभाल करना है करके बोले थे। இதை சாத்தான் பார்த்து கொண்டு ஏதேன் தோட்டத்தில் நுழைந்து தந்திரமாய் ஆதாமை ஏமாற்றி அவனுடைய ஆளுகையை அவன் பிடுங்கிக் கொள்ளுகிறான்। ஆதாமுடைய அதிகாரம் கொம்பு உடைக்கப்படுகிறது। देखिए हम वहां देख सकते हैं सातान बहुत आसानी से सारा चीज देख के सुन के ईदेन के बगीचे में घुस के आदम को बहुत आसानी से उसके पास रहने वाला अधिकार को, एक शक्ति को, सिंह को अपने आप लेने वाला सारा चीज हम देख सकते हैं। அந்த சாத்தானுடைய கொம்பை உடைத்து சாத்தான் கையில் இருக்கிற அந்த ஆளுகையை பிடுங்கி தேவன் தன்னுடைய உருவாக்கின மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும்படியா ஒரு திட்டம் தீட்டுகிறார்। प्रभु ने शैतान के पास रहने वाला सिंह को हटा के उस सिंह को लेके आदम के हाथ में देने वाला सारा चीज हम देख सकते हैं। அதே சங்கீதம் 132:17 வாசித்தோம், தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் ஏற்படுத்துவேன் சொல்லப்பட்டிருக்கு। देखिए भजन संगीत 127 और 7वां वचन हम देख सकते हैं कि दावीद के लिए मैं एक सिंह को ऊपर लेके आने वाला हूं करके वहां लिखा गया है। அந்த சொன்ன தேவனுடைய தீர்க்க தரிசன வசனம் லூக்கா சுவிசேஷம் 1:75 வசனத்திலே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம்। उस वचन नया नियम की पुस्तक लूका पुस्तक 1 अध्याय 75 वचन में पूरा होने का उस वचन को हम देख सकते हैं। தம்முடைய தாசனாகிய தாவீது வம்சத்திலே ஒரு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்துவேன்। ये दास के रहने वाला एक उसके वंश में एक सिंह को मैं ऊपर लेके आने वाला हूं करके लिखा गया है। அப்படியே தாவீது வம்சத்திலே இயேசு ராஜா சாத்தானுடைய கொம்பை உடைக்கும்படியாய் பிறக்கிறார்। ऐसे ही यीशु मसीह शैतान के सिंह को टूटने के लिए या उसको मार डालने के लिए यीशु मसीह पैदा होते हैं। இயேசு ராஜா அந்த உலகத்திற்கு வந்து சாத்தானுடைய கொம்பை உடைக்கும்படியா கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்து மரணத்தை ஜெயித்து சாத்தானை வென்றெடுக்கிற காரியத்தை சிலுவையிலே நமக்கு ஸ்தோத்திரம் அறிந்திருக்கிறோம்। हम सभी लोग अच्छी तरह से जानते हैं कि यीशु मसीह हमारे लिए क्रूस पर जान दिए हैं, इसलिए क्योंकि उसमें प्रभु ने पहले शैतान की सिंह को मार डाल के सर्वनाश करके अपने आप विजय पाए हैं। हम सभी लोग अच्छी तरह से जानते हैं। எபிரேயர் 2:15 வசனத்தில் வாசித்தோம்। देखिए इब्रियों की पुस्तक 2 अध्याय 15 वचन में हम देख पढ़े होंगे, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படியானார்। जिंदगी भर गुलाम से रहने वाले लोगों को स्वतंत्र देने के लिए प्रभु यीशु मसीह ने हमारे लिए क्रूस पर गए हैं। हम सभी जानते हैं கல்வாரி சிலுவையிலே மரணத்தை ஜெயித்து சாத்தானை வென்று अधिकारத்தை இயேசு ராஜா பிடுங்கிக் கொண்டார்। कलवारी क्रूस पर प्रभु ने यीशु मसीह ने हमारे लिए जान देके अधिकार को हमें छीन के देके अपने आप हमारे लिए जान भी दे दिए हैं। சாத்தானுடைய கொம்பு முறிக்கப்பட்டது, वहां शैतान की सिंह को सर्वनाश किया है। இயேசு ராஜாவுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது। கர்த்தர் இயேசப்பா சொல்கிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார்। प्रभु ने बोले हैं मैं मर चुका हूं लेकिन जिंदगी भर मैं जी उठ गया हूं करके कहता है। வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, देखिए प्रकाशित वाक्य 7वां अध्याय और 8वां वचन इस तरह कहता है, அவரே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார்। वो ही राजा राजाओं की राजा है और सभी प्रभुओं के प्रभु है। ராஜாதி ராஜாவாய் அவர் கொம்பு உயர்த்தப்பட்டது, பரலோகத்திற்கு கடந்து போகிறார் இயேசு ராஜா। देखिए सभी राजाओं को राजा प्रभु ने अपने
सिंह को ऊपर उठा के परलोक राज्य गए हैं। மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை நடுங்க வைத்தவர். देखिए मरण से विजय पाए हैं और पाताल से भी विजय पाए हैं। ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனம் சொல்லுகிறது, நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை அவர் ரத்தத்தினால மீட்டு நம்ம ராஜாக்களாய் ஆசாரியர்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லுகிறது. प्रकाशित वाक्य 1 अध्याय 7वां वचन इस तरह कहता है, प्रभु ने हमारे लिए खून देके हमें सभी पापों को मिटा के एक राजा के जैसे एक बड़ा एक परिशुद्ध व्यक्ति बना के प्रभु हमें जिंदगी दिया है। உங்களை என்னையும் கர்த்தர் ராஜாவாய் மாற்ற விரும்புகிறார். देखिए आज प्रभु चाहता है कि आप और मुझे एक बड़ा सा राजा बनाना चाहता है। ஒரு நாள் இந்த உலகத்தை நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். एक दिन इस पूरे देश को हम देखने वाले हैं। 1000 வருஷ அரசாட்சியிலே एक 100 साल के एक वर्ष में। வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. देखिए प्रकाशित वाक्य 5वां अध्याय 10वां वचन इस तरह कहता है। அது வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். कोई हमारे लिए पढ़ सकते हैं क्या? प्रकाशित वाक्य 5वां अध्याय 10वां वचन। எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். और उन्हें हमारे परमेश्वर के लिए एक राज्य और राजक बनाया और वे पृथ्वी पर राज्य करते हैं. நீங்களும் நான் இந்த பூமியை ஒரு நாள் ஆளுகை செய்ய போகிறோம். देखिए आप और हम इस संसार को एक दिन राज्य करने वाले हैं। 1000 வருஷ அரசாட்சியில் ஆண்டவரோடு நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீர்கள். 100 साल के वर्ष में प्रभु के साथ आप और हम इस राज्य को राज्य करने वाले हैं। உங்கள் கொம்பை உயர்த்தும்படியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். प्रभु चाहता है और प्रभु की इच्छा है कि आपके सिंह को ऊपर उठाने के लिए இந்த நாட்களிலே இந்த ராஜாக்களை ஆளுகை செய்ய அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் ஆயத்தமா? क्या आज मैं आपसे एक प्रश्न पूछना चाहता हूं कि आज प्रभु हमारा सिंह को ऊपर उठाने के लिए हम तैयारी से हैं क्या? நீங்களும் நானும் ராஜாக்களாய் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய கொம்பு நம் மூலமா உயர்த்தப்பட நாம் என்ன செய்ய போகிறோம்? देखिए आजकल प्रभु हमारा सिंह को ऊपर उठाने के लिए हम उसके लिए क्या करना पड़ेगा? வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். देखिए प्रकाशित वाक्य 5वां अध्याय 9 वचन इस तरह कहता है, हम प्रभु के खून से परिशुद्ध बन गए हैं। இயேசு ராஜா நமக்கு அந்த ஆளுகை தர ஆயத்தமா இருக்கிறார். அந்த ஆளுகை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள நம்ம செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்க வேண்டும். देखिए प्रभु हमें एक सिंह दिया है, हमें राज्य करने के लिए उसके लिए हमें पहला चीज चाहिए कि हम प्रभु के खून से रक्षण होना चाहिए। கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். देखिए प्रभु का वचन इस तरह कहता है, प्रभु के खून के अलावा और कुछ भी हमें परिशुद्ध नहीं कर सकता है। ஒரு முக்கியமான காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். देखिए बहुत महत्वपूर्ण एक चीज आप जरूर सीख लेना है। மறைமுகமான ஒரு ஆசீர்வாதங்கள் உண்டு, வெளியரங்கமான ஒரு ஆசீர்வாதங்களும் உண்டு. यहाँ दो तरह का आशीष हो सकता है, हमारे आंखों से देखने वाला एक आशीष और हमारे आंखों से नहीं देख पाते हैं आत्मिक जिंदगी में होने वाला एक आशीष भी है। இந்த உலகத்திற்குண்டான ஆசீர்வாதங்களும் உண்டு, உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் उண்டு. देखिए हम इस संसार में पाने वाले एक आशीष भी है और हम परलोक राज्य में पाने वाला के आशीष भी है। ஆவிக்குரிய அதிகாரங்கள் உண்டு, मानुषमान अधिकारಗಳು ಉಂಟು. देखिए आत्मिक जिंदगी में एक अधिकार पाए हैं और इस संसार में रहने वाले एक मांस के जैसे एक अधिकार भी पाए हैं. கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களை ராஜாக்களை மாறுதுமான இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்க வேண்டும். देखिए हम सभी परिशुद्ध यीशु मसीह के लहू से हम शुद्ध होना चाहिए. கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய ரத்தத்தினாலே पाव मन्निप्पाக மீட்பு நமக்கு உண்டு. देखिए प्रभु का वचन इस तरह कहता है, प्रभु के खून में ही हमें पापों की एक चंगाई मिल सकता है या स्वातंत्र मिलने वाला है. கர்த்தர் நம்மை ராஜாக்களாய் மாற்றி அதிகாரத்தை ஆளுகை தர வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். देखिए अगर हम राजा बनके इस राज्य को राज्य करने के लिए हमका अधिकार होना चाहिए तो हम यीशु मसीह की या परमेश्वर के खून से हम साफ या शुद्ध होना चाहिए. இரண்டாவது ஒரு காரியம், दूसरा चीज, पुस्तकम 16 अधिकार 12-13 वचनங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். देखिए एक सामुएल की पुस्तक 12 अध्याय और 13 वचन को पढ़ेंगे. ஒரு ராஜாக மாறணுமானா
अगर हम एक राजा के जैसे बनना चाहिए तो அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. वो एक परिशुद्ध आत्मा के अभिषेक से पाना चाहिए करके वचन कहता है. சாமுவேல் தீர்க்கதரிசியை அழைத்து ஆண்டவர் சொல்லி ஈசாவின் குடும்பத்தில் ஒருவனை ராஜாவாக நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். देखिए प्रभु कहता है ईशा की एक वंश में उसके परिवार में मैं एक व्यक्ति को चुन लिया हूं करके लिखा है. அது 12ஆம் அதிகாரத்துடைய 12-13 வசனத்தை வாசிக்கும் பொழுது சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். देखिए वहां 12 वचन में पढ़ सकते हैं कि इस सामुएल को अभिषेक करने वाला ये सारा कहानी हम यहाँ पढ़ सकते हैं. இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளை ராஜாவா மாறணுமானா यहाँ आज प्रभु के बच्चे लोग एक राजा बनाना होना है तो ஸ்தோத்திர தாவீதை போல நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவளா இருக்க வேண்டும். एक दावीद के जैसे हमारे जिंदगी में हम अभिषेक पाना चाहिए. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறான் எண்ணெயினாலே. देखिए एक सामुएल प्रवादी दावीद को अभिषेक करता है तेल से. 13ஆம் வசனம் சொல்லுகிறது அந்த நாளிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए 13 वचन में हम पढ़ सकते हैं परिशुद्ध आत्मा उस दावीद के साथ थे करके पढ़ सकते हैं. ஒரு தேவனுடைய பின்னே ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் தேவனுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கொம்பு உயர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும். अगर एक प्रभु के बच्चे या प्रभु के दास एक अधिकार होना है तो प्रभु के साथ राज्य करना है तो उसके सिंह ऊपर उठाना है तो पहला उसके जिंदगी में प्रभु के खून से वो परिशुद्ध होना है और दूसरा उसके पास परिशुद्ध आत्मा की अभिषेक होना चाहिए. மூன்றாவது ஒரு காரியம் சொல்லுகிறது. तीसरा चीज हम देख सकते हैं தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வசனத்துல வாசிக்கும் பொழுது 2 तीमुथियुस की पुस्तक 2 अध्याय 12 वचन में पढ़ सकते हैं ராஜாவாய் மாறணுமானா अगर एक प्रभु के बच्चे लोग राजा बनाना ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னார். वो राज्य करना है तो அவன் பாடுகளை அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். वो अपने जिंदगी में कष्ट को अनुभव करने के लिए अपने आप समर्पित करना चाहिए. வசனம் சொல்லுகிறது அவரோடு கூட நாம் பாடுகளை அனுபவித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லப்பட்டது. देखिए प्रभु का वचन इस तरह भी कहता है कि अगर जब वो एक व्यक्ति प्रभु के साथ कष्ट को अनुभव करने से एक दिन प्रभु के साथ इस पूरे राज्य को राज्य करने वाला है. இயேசுவின் நிமித்தம் சரீரத்தில் இருக்கிற நாட்களிலே கர்த்தருக்காய் பாடுகள் உபத்திரவங்களை சகிக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். आज प्रभु के सभी लोग अगर इस प्रभु के लिए जी रहे हैं तो एक सच्चे मन से हम भी इस संसार में सभी तरह का कष्ट को अनुभव करना चाहिए, उसको पार करना ही चाहिए. அது மாத்திரமல்ல सिर्फ वो नहीं है ஒரு ராஜாவாய் மாற வேண்டும் என்று சொன்னார். एक सच्चा राजा बनना हो तो தேவனுடைய ஆளுகை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அவனை கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்று प्रभु के साथ राज्य करके प्रभु के राजा बनना है तो प्रभु की एक सिंह को ऊपर लेके आना है तो உபாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. देखिए व्यवस्था के विवरण अध्याय 17 अध्याय 16 वचन में पढ़ सकते हैं. அவன் அது குதிரைகளை சம்பாதிக்காமலும் देखिए घोड़े को कमाने के बिना அநேக ஸ்திரீகளை 17ஆம் வசனம் சொல்லு அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். देखिए 17 वचन कहता है ज्यादा से ज्यादा स्त्रियों को पाने के अलावा வெள்ளியும் பொன்னையும் மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए सोना और चांद को ज्यादा पाना नहीं चाहिए करके कहता है. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது प्रभु की वचन इस तरह कहता है தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனை உனக்கு ராஜாவாக வைத்துக் கொள்ள வேண்டும். जो आदमी प्रभु से एक चुनना है प्रभु को जानता है वही राजा बन सकता है. अनेक குதிரைகளை சம்பாதிக்க கூடாது. वो बहुत सारा घोड़ों को कमाना नहीं चाहिए. குதிரை என்று சொல்லும் பொழுது தன்னுடைய சுய புத்தி மாமிசத்துடைய பலத்தினால அவர் இருக்க கூடாது. देखिए घोड़ा का अर्थ ये होता कि अपने ज्ञान से अपने बल से अपने जिंदगी आगे नहीं बिताना चाहिए. अनेक स्त्रीகளை படைக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. देखिए बहुत सारा स्त्रियों को अपने आप रखना नहीं चाहिए करके कहता है. தன்னுடைய மாமிச இச்சைகளுக்கு தன்னை விட்டு கொடுக்காதபடி பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். अपने आप शरीर को उसमें पाप में डूबने के लिए उसको
दूर रहना है पापों से। வெள்ளியும் பொன்னும் சேர்க்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. देखिए सोना और चांद को उसको बचा के नहीं रखना करके लिखा गया இந்த है। உலகத்துடைய பண ஆசையினால விழுந்து போக கூடாது, தனக்காக பணத்தை சேர்க்கிற இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வேதம் சொல்லுகிறது. प्रभु के वचन इस तरह कहता है, एक प्रभु के इंसान या राजा धन दौलत में डूबना नहीं चाहिए या धन दौलत अपने आप बचा के नहीं रखना चाहिए करके लिखा गया है। ஒரு தேவனுடைய பிள்ளை உலகம் மாமிசம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி தன்னை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். एक प्रभु के बच्चे इस संसार को, धन दौलत को और इस मांस की सभी तरह का दुष्ट पाप से अपने आप परिशुद्ध रख के प्रभु के लिए जीना चाहिए। ஒரு மனிதன் தேவனுடைய ஆளுகையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ராஜாவாய் மாற கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட காரியங்களை தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். अगर एक आदमी को प्रभु के बच्चे लोग राजा बनना है तो, या सिंह को ऊपर उठाना है तो, या अपने आप उसको प्रभु के साथ राज्य को राज्य करना है तो इस तरह का सारा चीज करना ही चाहिए। அது மாத்திரமல்ல, ஐந்தாவது ஒரு காரியம், देखिए पांचवा चीज ये करना है। அதை 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். उसी अध्याय में 20वें वचन को पढ़ सकते हैं। நியாயப்பிரமாண புத்தகத்தை தனக்காக ஒரு பிரதியை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். देखिए न्याय प्रमाण को अपने के लिए अपने आप रखना चाहिए। ஒரு ராஜாவாய் கர்த்தரை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். एक प्रभु के बच्चे लोग को राजा बनना है तो அவருடைய ஆளுகை அதிகாரம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். प्रभु की एक राज्य कर, प्रभु के साथ राज्य करना है तो अधिकार पाना है तो அவர் கர்த்தருடைய நியாய பிரமாணங்களை வாங்கி வைத்துக் கொள்வதில் அதை வாசித்து அதன்படி நடக்க தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும். देखिए प्रभु की न्याय प्रमाण को रखना नहीं, उसके ज्यादा उसको पढ़ के उसके जैसे जिंदगी जीना चाहिए। கர்த்தர் ஆளுகை தர தன்னுடைய கொம்பை உயர்த்த ஒரு ராஜாவுக்கு உண்டான தகுதிகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். देखिए आज हम देखेंगे एक राजा है तो उसका योग्यता क्या हो सकता है। இது உன்னத்துடைய ஆசீர்வாதங்களுக்காக, ये सारा प्रभु परमेश्वर की आत्मिक जिंदगी का आशीष है। இந்த உலகத்துடைய காரியங்களை ஆசீர்வாதங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? देखिए आज इस संसार की आशीष के लिए, आशीष पाने के लिए हम क्या क्या कर सकते हैं। கர்த்தர் நம்முடைய அதிகாரத்தை ஆளுகை தர நாம் என்ன செய்ய போகிறோம்? देखिए प्रभु अगर हमें विश्वास करके हमारे ऊपर भरोसा रखे एक अधिकार राज्य देना है तो, சங்கீதம் 75:10 வாசித்தோம். देखिए भजन संगीत 75 10वां वचन पढ़ेंगे। துன்மார்க்கருடைய கொம்பு உடைக்கப்படும், நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்கிறது. दुष्टों के सब सिंगों को मैं काट डालूंगा, परंतु धर्मी के सिंग ऊंचे किया जाएंगे। இந்த உலகத்துல நம்முடைய கொம்பு உயர வேண்டும் என்று சொல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? देखिए इस संसार में हमारा सिंग ऊपर आना है तो हम क्या करना चाहिए। நீதிமானுடைய கொம்பு உயரம் என்று சொல்லி இருக்கிறது. देखिए प्रभु के भय भक्ति से जीने वाले के सिंग ऊपर लेके आने वाला இந்த है। உலக வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டுடைய ஆளுகை அதிகாரத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீதிமானாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். देखिए प्रभु की अधिकार को पाना है तो, प्रभु की आशीष या सिंह को पाना है तो इस संसार में न्याय और नीति से जिंदगी जीना चाहिए। பாவ உலகத்துல நோவா நீதிமானாய் காணப்பட்டார். देखिए पाप से भरा हुआ उस गांव में भी वो नोहा अपने परिवार नीति से न्याय से जिंदगी जी रहा था। சோதோம் கொண்ட பட்டணத்துல லோத் நீதிமான தேவனுடைய பார்வையில இருந்தார். देखिए सोदोम कुमारा उस देश में लोत और उसके परिवार नीति से न्याय से जिंदगी जी रहे थे। அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது கொர்நேலியு அவன் ஜெபிக்கிறவனா நீதிமானா இருந்தான், அவனை குறித்து சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. देखिए प्रेरितों के काम की पुस्तक 10वां अध्याय 22 वचन में पढ़ सकते हैं। कोर्नेली और उसके परिवार नीति और न्याय से प्रभु के सामने जी रहे थे। நீதிமானுடைய கொம்பு உயரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. देखिए जो नीति से न्याय से रहता है उसके सिंग प्रभु ऊपर लेके आने वाला है। இரண்டாவது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். और एक चीज हम आज देखना चाहिए। 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, देखिए 2 सामुएल की पुस्तक 1 अध्याय 2 वचन में हम देखेंगे। அன்னாள் இப்படி சொல்லுகிறார், हन्नाल इस तरह कहता है, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, मेरे मन प्रभु की प्रसन्नता में खुशी से भरा है। என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து இருக்கிறது. मेरे सिंग प्रभु की प्रसन्नता में ऊपर आया है। அன்னாளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது எப்படி? अन्नाल की सिंग ऊपर आने की क्या कारण हो सकता है। அவள் 1ஆம் அதிகாரம் 27 வசனத்தில் அவள் பதில் சொல்லுகிறார். देखिए 1 अध्याय 20वां वचन में उसके लिए वो उत्तर देती है। ஆண்டவர் தந்த அந்த பிள்ளையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தார். उसने क्या की थी, प्रभु दिया, उसने बच्चे को प्रभु के लिए वापस समर्पित कर दी। அன்னாள் பொருத்தனை பண்ணினார். अन्नाल प्रभु से इस तरह का प्रार्थना की। பொருத்தனைப்படியே அந்த தன்னுடைய மகனை
ஆண்டோட சமூகத்தில் அப்படி ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். उस अन्नाल वो अपने बेटे को जैसे प्रार्थना की प्रभु से, वैसे ही उस बेटे को प्रभु के पास समर्पित कर दी. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆளுகை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள, अगर एक प्रभु के बच्चे लोग प्रभु की अधिकार और राज्य को पाना है तो இந்த உலகத்துல கர்த்தர் அவருடைய கொம்பை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். अगर संसार में उस बच्चे की सिंग ऊपर आना है तो தேவனுடைய சமூகத்தில் செய்த பொருத்தனைகளை அருமையாக இருந்தாலும் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவனுடைய கொம்பு உயரும் என்று சொல்லுகிறது. जब प्रभु के वचन ऐसे कहता है, जो प्रभु से आप मांगते हैं उसको पूरा करने से जरूर इस संसार में आपकी सिंग प्रभु आसानी से ऊपर लेके आने वाला है. மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, சங்கீதம் 89:17 வாசிக்கும் பொழுது, देखिए भजन संगीत 81 अध्याय और 17 वचन में देखेंगे, கர்த்தருடைய தயவினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. प्रभु की दया से आपने सिंग को ऊपर लेके आने वाला है. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய இரக்கத்துக்காக கஞ்சி தேவனுடைய தயவுல சார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய கொம்பு உயரும் என்று வேதம் சொல்லுகிறது. जो प्रभु की परमेश्वर की बच्चा प्रभु की दया से, प्रभु की कृपा से जीता है, जरूर उसका सिंग प्रभु आसानी से ऊपर लेके आने वाला है. நான்காவது சங்கீதம் 89:24 வாசிக்கும் பொழுது, देखिए चौथा हम देखेंगे कि भजन संगीत 81 अध्याय 5 वचन में, என் நாமத்தினாலே அவனுடைய கொம்பு உயரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मेरे नाम के वजह से वो अपने सिंग को ऊपर लेके आने वाला हूं करके लिखा गया है. கர்த்தருடைய நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று. देखिए जो आदमी प्रभु के नाम को उपयोग करता है, प्रभु के नाम से खड़ा होता है, उसके सिंग को प्रभु ऊपर लेके आने वाला है. தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, एक प्रभु के बच्चे लोग जब भी अपनी जिंदगी में प्रभु के नाम को महिमा करते समय கர்த்தருடைய ஆளுகை அதிகாரத்தை இந்த உலகத்தில் தருகிறார். जरूर प्रभु उसको अपने अधिकार, अपने राज्य को करने के लिए प्रभु उस अधिकार को अपने बच्चे के हाथ में देता है. கர்த்தருடைய நாமம் எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ தேவன் தன்னுடைய அதிகாரத்தை தருகிறார். आपने कहीं भी जगह में प्रभु की नाम महिमा होते समय वहीं पर प्रभु की अधिकार अपने बच्चों के हाथ में दे सकता है. 13:17 வாசிக்கிறோம், அவருடைய உதடியின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியில் அவருக்கு செலுத்துவோம். देखिए इब्राहिम की पुस्तक 2 अध्याय 15 वचन में देख सकते हैं, प्रभु की मुंह से आने वाला धन्यवाद भी प्रभु के एक सिंग को ऊपर लेके आ सकता है. சங்கீதம் 69:30 சொல்லுகிறது, देखिए भजन संगीत 69 30वां वचन कहता है, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து प्रभु के नाम को गाना से महत्व करके ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்துவேன். मैं धन्यवाद से उसके नाम को महिमा करने वाला हूं. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். जो आदमी प्रभु के नाम को महिमा करता है, प्रभु उसके सिंग को ऊपर लेके आने वाला है. சங்கீதத்தின் புத்தகம் 12:9 வாசிக்கும் பொழுது, देखिए भजन संगीत 112 9 वचन पढ़ते समय, வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான் அவன் கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார். उसने बहुत सारे लोगों को दिया, गरीबों को मदद किया, उसकी सिंग को प्रभु ऊपर लेके आया है. வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான். उसने बहुत सारे लोगों को मदद किया और गरीबों को भी मदद किया था. அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். उसकी सिंग को महिमा से प्रभु ऊपर लेके आए हैं. தேவன் தன்னுடைய ஆளுக்கு அதிகாரத்தை கொடுக்க, देखिए अगर प्रभु उसके अधिकार और राज्य को देना है तो அவருடைய கொம்பை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஏழைகளுக்கு தான தர்ம இந்த நாட்கள் தீர்மானம் எடுக்க போகிறோம். देखिए प्रभु के बच्चों, प्रभु अपने सिंग को ऊपर लेके आने वाला एक तरीका है, जो भी हो सकते हैं आप कृपया गरीबों को मदद कीजिए, गरीबों को मदद कीजिए. எபிரேயர் 13:16 எழுதப்பட்டிருக்கிறது. देखिए हिब्रू की पुस्तक 13 अध्याय में उस वचन पढ़ सकते हैं. 16 இப்படியாக சொல்லுகிறது, 16 वचन इस तरह कहता है, நன்மை செய்வதில் தான தர்மம் பண்ணுவதில் நீங்க சோர்ந்து போகாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आप अच्छा काम करने के लिए या मदद करने में कभी पीछे हाथ मत लगाइए करके कहता है. ஒரு தேவனுடைய பிள்ளை கொம்பு உயர ஆளுகை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள, एक प्रभु के बच्चे लोग की सिंग या अधिकार पाना है तो தன்னை நீதிமானா இருக்கும் பொழுது, जो आदमी नीतिवन से रहता है, பொருத்தனைகளை நிறைவேற்றும் பொழுது, अपने प्रभु की जो प्रार्थना में उसको पूरा करने से, கர்த்தருடைய இரக்கத்தை சார்ந்து இருக்கும் பொழுது, जब प्रभु की दया के ऊपर भरोसा रखने से, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, जब भी अपने जिंदगी में प्रभु की नाम को महिमा करते समय, ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணும் பொழுது, गरीबों को मदद करते समय அவருடைய கொம்பு உயர்த்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். जरूर उनके सिंग को मैं ऊपर लेके आने वाला हूं करते लिखा गया है. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம ஆளுகை அதிகாரத்தை தர, देखिए प्रभु अगर हमारे हाथ में एक राज्य को करने के लिए, अधिकार देने के लिए, தேவனுக்காக அதிகாரத்தை பெற்று இந்த ஆளுகை செய்ய हम प्रभु के अधिकार पाके राज्य को करने के लिए தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம
प्रभु की बच्चे लोग, हम सारा सभी बच्चे लोग தேவனுடைய ரத்தத்தினால மீட்கப்படுவோம். प्रभु की लहू से हम शुद्ध होंगे அவருடைய क्या? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். अपने पवित्र आत्मा के अभिषेक पाएंगे क्या? தேவனுக்காக பாடுகள் அனுபவிக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். हम प्रभु के लिए सभी तरह का कष्ट को पार करने के लिए समर्पित करेंगे क्या? இந்த உலக மாமிச பிசாசு இடம் கொடுக்காதபடி தன்னை பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்வோம். ये संसार मांस पैसा के लिए दूर रहेंगे क्या? நியாய பிரமாணத்தின் புஸ்தகத்தின்படி ஜீவிக்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். प्रभु की न्याय वचन के अनुसार जीने के लिए अपने आप समर्पित करेंगे क्या? கர்த்தர் நம்ம கொம்பு உயர்த்த வல்லமை உள்ளவர். जरूर प्रभु हमारा सिंह को भी ऊपर लेके आने वाला है। கண்களை மூடி ஜெபிக்க इस போகிறோம். समय पर सभी लोग आंख बंद करके सिर झुक के प्रार्थना करेंगे क्या? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். प्रभु आपको धन्यवाद प्रभु। தாவீதுக்கு ஒரு கொம்பை உயர்த்தி என்று சொன்னார். प्रभु आपने बोले दावीद की सिंह को ऊपर लेके आने இயேசு ராஜா நீ वाला உலகத்துக்கு நீ வந்தீர். यीशु मसीह आप इस संसार को आए हैं। சாத்தானுடைய கொம்பை உடைத்து நீ ஆளுகை பிடித்துக் கொண்டீர். शैतान की सिंह को सर्वनाश करके आप अपने தரமுடியா நீ விரும்புகிறீர். प्रभु उस अधिकार को, उस राज्य को आप हमारे हाथ में देने के लिए चाहते हैं प्रभु। எங்களை ரத்தத்தினால மீட்டு ராஜாக்களை ஏற்படுத்தி இருக்கிறீர். प्रभु आपने लहू से हमें शुद्ध करके हमें राजा बने दिए हैं। அந்த ஆளுகை அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். उस अधिकार को, राज्य को करने पाने के लिए हमें योग्यता बना दो प्रभु। நீ கேட்ட வசனத்தின்படி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். इस वचन के अनुसार जीने के लिए हमें मदद कर दो प्रभु। இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम पर हम प्रार्थना करते हैं। आमीन। आमीन। கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. प्रभु इस तरह वचन से आप सभी लोगों को आशीष करें।